பராபவ வருடம் சித்திரை மாதம் 26ஆம் நாள் 9/5/2026 சனிக்கிழமை பகல் 2:03 மணி வரை தேய்பிறை சப்தமி திதியும் இரவு 11:25 மணி வரை திருவோணம் நட்சத்திரமும் சித்த யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் காலை 7 மணியிலிருந்து 7:30 மணி வரையும், காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரையும், நண்பகல் 12 மணியிலிருந்து 1 மணி வரை உள்ள நேரமும் ஆகும். இன்றைய நாளின் ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை, யமகண்டம் பகல் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை, குளிகை காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை. இன்றைய தினம் சூளம் கிழக்கு, பரிகாரமாக தயிர். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நாளுக்கான கிரகநிலைகள்: மேசத்தில் சூரியன் புதன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, செவ்வாய். இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக செவ்வாயின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய அவிட்டம், சித்திரை, மிருகசீடம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எது போன்றதொரு நிகழ்வுகளை மேற்கொண்டால் அந்த நிகழ்வு சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, தான தர்ம காரியங்கள் செய்வதற்கு உகந்த தினம், வீடு வாகன பராமரிப்புகளை மேற்கொள்ள உகந்த தினம், நேர்த்திக்கடனை நிறைவேற்றுவதற்கும் விவசாயம் சார்ந்த பணிகளை மேற்கொள்வதற்கும் ஏற்ற தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. தேய்பிறை அஷ்டமி என்ற முறையில் பைரவரை வழிபட சகல விதமான ஐஸ்வர்யங்களும் சேமங்களும் ஏற்படும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம், பொதுவாக எல்லாவற்றிலும் உயர்ந்ததான சிறப்பான ஒரு சூழல்கள், அனைவராலும் போற்றப்படுகின்ற, புகழப்படுகின்ற, மதிக்கப்படுகிற தன்மை ஏற்படுவதற்கான பாவகம் இது. தைரியம், தன்னம்பிக்கை, புகழ், வெற்றி, கீர்த்தி என அனைத்திலும் உயர்வுகளையும் சிறப்புகளையும் கொடுக்கிற 3ஆம் பாவகம் அதிக சுப கிரக தொடர்புகளை பெற்றிருக்கிற சூழல்ல சம்பந்தப்பட்ட ஜாதகர் மேற்சொன்ன அனைத்து விஷயங்களாலும் மேன்மையும் சிறப்பையும் அடைவார் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லுற மிக முக்கியமான விதியமைப்பாக இருக்கிறது. மேச ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான கிரக சூழல்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நல்லதொரு சூழல்களை மதிக்கத்தக்க வண்ணம் உயர்வுகளும் மேன்மைகளும் பொருந்திய தினமாக மேசத்திற்கு இன்றைய தினம் அமையும். எல்லாவிதமான வெற்றி வாய்ப்புகளும் சிறப்பாக கிடைக்கப் பெறுகிற நாளாக, அனைவராலும் மதிக்கப்படுகிற தினமாக மேசத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. முக்கியமான கிரகங்கள் எல்லாம் சாதகமாக சஞ்சரிக்கிறது. குறிப்பாக ராசியினுடைய யோகர்களான குரு, சந்திரன், சூரியன் போன்ற கிரகங்கள் வலுப்பெற்றிருப்பது உங்களுடைய அனைத்து நிகழ்வுகளிலும் உற்சாகத்தை கொடுக்கும். எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும். சுக்கிரனுடைய சஞ்சாரம் பெண்களால் மதிப்பையும் அனுகூலத்தையும் கொடுக்கும். பொருளாதார மேன்மைகள் உண்டு. குறிப்பாக சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். அனாவசிய செலவுகள் குறையும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். இன்றைய தினம் எதிர்ப்புகள் விலகும். நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் நடக்கும். நண்பர்கள் மூலம் எதிர்பாராத உதவிகள் உண்டு. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். நினைத்த காரியங்களை நீங்கள் நினைத்தபடி செய்து முடித்து பெருமையும் புகழையும் பெற இருக்கிறீர்கள். புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களால் அனுகூலமும் உண்டு. குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் போன்ற விஷயங்களில் அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். குறிப்பாக ஹோட்டல், டிராவல், லாட்ஜ், அழகு சாதன பொருட்கள், கலைப்பொருள்கள் சார்ந்த விற்பனை அமைப்பில் இருக்கிற அன்பர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான நிதி உதவியும் சரியான நேரத்தில் எதிர்பார்த்த வண்ணம் கிடைக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் சக ஊழியர்கள், மேலதிகாரிகளின் ஆதரவுகளை பெற இருக்கிறீர்கள். குறிப்பாக வெளியூர், வெளிமாநில பயணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகங்கள் போன்ற நிகழ்வுகள் அனுகூலம் உண்டு. குடும்பத்தில் தடை ஏற்பட்டு வந்த சுபகாரியம் தடை நீங்கி நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும். குழந்தைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனதிற்கு திருப்தியை கொடுக்கும். உறவுகள், நட்புகள் மூலம் அநேக அனுகூலங்கள் உண்டு. பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்தபடி பணவரவும் இருக்கும். அரசியல்வாதிகள் அனுகூலத்தை பெறப்போகிறீர்கள். கலைத்துறை என்பர்களுக்கு ஆச்சரியப்படுகிற நிகழ்வுகள் உண்டு. மாணவர்கள், இளைஞர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றமும் நல்லதொரு அனுகூலங்களும் நடக்கக்கூடிய தினமாக மேச ராசி என்பர்களுக்கு புகழும் சிறப்புகளும் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் நிதானம் காப்பது நல்லது. பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்பட போகிறது. கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு தடை விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும்.
ரிஷப ராசி என்பர்களே, உங்களுடைய எண்ணம், செயல்திறன், செயல்பாடுகள் அனைத்திலும் மதிப்பு மிகுந்த சூழல்களோடு எதிர்பார்த்த நல்லதொரு மாற்றங்களும் கிடைக்கக்கூடிய தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய தினம் அமையும். வலிமையான சூழலில் ராசியிலேயே ராசிநாதன் இருக்கிறார். குரு பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறார். லாபத்தில் ராஜ்யோகாதிபதி இருக்கிறார். புதன் 12 மறைந்தாலும் புகழோடும் சிறப்போடும் சந்திர கேந்திரத்தில் இருக்கிறார். எல்லா விதமான விருப்பங்களும் இஷ்டங்களும் நிறைவாக பூர்த்தியாகிற தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் அமையும். குடும்ப உறவுகளுக்குள் மதிப்பும் மரியாதையும் மேம்படும். எதிர்பார்த்த நல்லதொரு திருப்பம் அனுகூலமாக இருக்கும். சந்தோஷமான நடைமுறைகள் உண்டு. வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் புகழப்படுகிற தன்மைகள் இருக்கிறது. தேவையில்லாத வீண் விரைய செலவுகள் குறையும். சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். நீங்கள் நினைத்தபடியான பயண வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் உண்டு. மனதளவில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் மேம்படும். ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கும். புத்தி தெளிவு உருவாகும். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயங்களில் அனுகூலங்கள் உண்டு. குறிப்பாக இரும்பு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் போன்ற துறை அமைப்பில் இருக்கிற நண்பர்கள் இன்னும் சில நாட்களுக்கு புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் முன்னேற்றம் காண்பீர்கள். பணியிடங்களில் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. ஒரு சில நண்பர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து பேதமைகள் விலகும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அநேக அனுகூலங்கள் ஏற்படும். உறவுகள் மூலம் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். உங்களுடைய எண்ணங்கள், விருப்பங்கள் அனைத்தும் சிறப்பாக கைகூடி வரும். அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து போவது அனுகூலத்தை செய்யும். பெண்மணிகளுக்கு மனம் மகிழும்படியான காரியங்கள் நடக்கும். ஆன்மீக நாட்டம் மேம்படும். அரசியல்வாதிகள் பிரச்சனைகளிலிருந்து ஒதுங்கி இருப்பது நல்லது. கலைத்துறை என்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் அதிகரிக்கும். நண்பர்கள் மத்தியில் மதிப்பு கூடுதலாக கிடைக்கும். இன்றைய நாள் எல்லா வகையிலுமே கூடுதல் நலங்களையும் வளங்களையும் கொடுக்கிற தினமாக ரிஷபராசி என்பவர்களுக்கு அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்பு மேம்படுகிற தினமாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு தடை நீங்குகிற நாளாகவும், மிருகஸ்ரீஷ நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி என்பர்களே, உயர்வானதும் சிறப்பானதுமான சூழல்ல நல்லதொரு உற்சாகத்தையும் மேம்பட்ட நிகழ்வுகளையும் தருகிற தினமாக மிதுனத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். முக்கியமான கிரகங்கள் எல்லாம் முழுமை பெற்று சஞ்சரிக்கிறது. ராசிநாதன் சுக்கிரன், கூடுதலாக சனி போன்ற கிரக தொடர்புகள் சற்று ஆறுதலையும் அனுகூலத்தையும் கொடுக்கிற வகையில் எடுத்த காரியங்களை எப்படியும் செய்து முடித்து விடுவீர்கள். அனைவராலும் புகழப்பட இருக்கிறீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதன் மூலமாக அனைவருடைய பாராட்டுதல்களையும் பெற இருக்கிறீர்கள். குறிப்பாக நிதி மேலாண்மை சிறப்படைவதால் சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். சுப செலவுகள் தவிர்க்க இயலாததாக இருக்கும். வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகள் சரியான முறையில் இருக்கும். பணவரவும் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் பெரியோர்களின் ஆசிர்வாதம் உண்டு. வீடு வாகனம் வாங்குவது விற்பதில் இருந்து வந்த தடைகள் விலகும். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானத்துறை, மருத்துவம், மெடிக்கல் சார்ந்த துறை அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவு அனுகூலம் உண்டு. குறிப்பாக தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான தன்மைகளும் உருவாகும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் வசூலாகும். புதிய வாடிக்கையாளர்கள் அமைவார்கள். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் எதிர்பார்த்த பயணங்களை வெற்றிகரமாக அமைத்துக் கொள்வீர்கள். பணியிடங்களில் மதிப்பு மிகுந்த தன்மைகள் ஏற்படும். மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். குடும்ப அளவில் இருந்து வந்த குழப்பம் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனசங்கடங்கள் குறையும். குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ இருக்கிறீர்கள். பெண்மணிகளுக்கு காரியங்களில் இருந்து வந்த பின்னடைவுகள் விலகும். எதிர்பார்த்த பணவரவு இயல்பாக கிடைக்கும். அரசியல்வாதிகள் கோஷ்டி பூசலையும் தாண்டி சாதிப்பீர்கள். கலைத்துறை என்பவர்களுக்கு அனுகூலம் உண்டு. இன்றைய நாள் டிவி, பத்திரிகை துறை, இணையவழி வருமானம் போன்ற அறிவு சார்ந்த துறைகளின் மூலமாக அனுகூலத்தை கொடுக்கும். மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் எதிர்பார்த்த மாற்றங்கள் உண்டு. குறிப்பாக அரசியல்வாதிகள், கலைத்துறை என்பவர்களுக்கு சங்கடங்கள் நீங்கி சௌகரியங்கள் கிடைக்கின்ற தினமாக மிதுனத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மிருகஸ்ரீஷ நட்சத்திர அன்பர்கள் சிந்தனைகளில் செயலாற்றி வெற்றி காணுகிற நாளாகவும், திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழுகிற நாளாக இன்றைய நாள் அமையும். கடகராசி அன்பர்களே, கடகத்திற்கான கிரக வலிமைகள் இன்றைய தினம் எப்படி இருக்கிறது? எல்லா விதமான உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் ஒருங்கே பெற்று மேம்பட்டதொரு நல்ல பலன்களை பெறக்கூடிய தினமாக கடகத்திற்கு இன்றைய நாள் அமையும்.
எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் எதிர்பார்த்தபடி வெற்றிகரமாக அமையும். எதிர்ப்புகள் நீங்கும். நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் நடப்பதால நிம்மதியும் சாதகமான தன்மைகளும் மேம்படுகின்ற தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. ராசிநாதன் வலுவாக ராசியை பார்ப்பது, விரயத்தில் குரு இருப்பது, லாபத்தில் சுக்கிரன் இருப்பது என கிரக சஞ்சாரங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகத்தையும் நல்ல பலன்கள் கிடைக்கிற சூழலையும் உறுதிப்படுத்துகிறது. குறிப்பாக மனமகிழும் சம்பவங்கள் நடக்கும், மாற்றங்கள் ஏற்படும், சங்கடங்கள் நீங்கும், எல்லா வகையிலும் அனுகூலங்கள் உருவாகும். திட்டமிட்டபடி காரியத்தை செயலாற்றி வெற்றி காண இருக்கிறீர்கள். பயணங்களில் இருந்து வந்த தடைகள் விலகும். வெளியூர் வெளிமாநிலம் ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை மேம்படும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் பொழுது அதிக கவனம் தேவை. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக நல்ல பெயர் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை மேம்படுத்திக் கொள்வீர்கள். குடும்ப அளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். கணவன் மனைவி உறவு இயல்பாகவும் யதார்த்தமாகவும் இருக்கும். ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலம் சங்கடங்கள் விலகும். பெண்மணிகளுக்கு எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது அனுகூலத்தை கொடுக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு அலைச்சல்கள் குறையும். அரசியல்வாதிகளுக்கு அனைத்து நிலைகளிலும் சாதகமான தன்மைகள் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மையடைய நீங்கள் மேற்கொள்ளுகிற முயற்சிகள் பலனளிக்கும். இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வு பந்தயங்கள் மிக சாதகமான சூழல்கள் உருவாகும். இன்றைய நாளை பொறுத்தவரை இந்த ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை என்பர்களுக்கும் வழக்கத்தை விட நல்லதொரு மேன்மைகளும் சிறப்புகளும் கூடுதலாக கிடைக்கப்பெறுகிற நாளாக இன்றைய நாள் இருக்கும். நீண்ட நாட்களாக சந்திக்க முடியாத நண்பர்களின் சந்திப்பு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு புரிதல் மேம்படுகிற தினமாகவும், பூச நட்சத்திர நண்பர்களுக்கு மாறுபட்ட எண்ணங்கள் தோன்றுகிற தினமாகவும், ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் அதிகரிக்கிற நாளாகவும் இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி என்பர்களே, சிக்கல்கள் அனைத்தும் விலகுகிற தினமாக சிம்மத்திற்கு இன்றைய நாள் சிந்தனை செயல்திறனை தூண்டுகிற நாளாக அமைகிறது. குறிப்பாக லாபத்தில் குரு, 10ல் சுக்கிரன் என தினசரி நாம் பார்த்து வருகின்ற கிரக சூழல்கள் எல்லாம் சிம்மராசி என்பர்களுக்கு சிக்கலை நீக்குகிற வகையில் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த 8ல் சனி செவ்வாய் இணைந்திருப்பது இன்னும் ஒரு 3-4 தினங்களுக்கு வாகன பயணங்களில் நிதானமாக போவது நல்லது. நண்பர்கள் குடும்ப விஷயங்களில் கவனமாக இருங்கள். அறிமுகமில்லாத நபர்களுக்கு பண உதவி ஜாமீன் கையெழுத்திட வேண்டாம். குறிப்பாக பூர நட்சத்திர நண்பர்கள் அதிக கவனமாக இருப்பது நல்லது. எந்த விதமான சங்கடங்களும் இருக்காது. உங்களை மனதை உறுத்தி கொண்டிருந்த கவலைகள் நீங்கும். எவ்வளவு திறமையோடு செயல்பட்டாலும் காரிய தடங்கல்கள் வரலாம். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது கவனம் தேவை. பயணங்களின் மூலமாக அனுகூலங்கள் உருவாகும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இருந்து வந்து இழுபறியான சூழல்கள் மாறும். குறிப்பாக தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயங்கள் அனுகூலங்கள் உண்டு. புதிய ஒப்பந்தங்கள், ஆர்டர்கள் தொடர்பாக அலையும்படியாக இருந்தாலும் அதில் ஒரு சில சாதகமான தன்மைகளும் ஏற்படும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சோடு செயல்பட்டு மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றத்தையும் வெற்றியையும் பெற இருக்கிறீர்கள். குறிப்பாக வெளியூர் வெளிமாநில பயணங்களின் பொழுது உடைமைகளை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. குடும்ப அளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன சங்கடங்கள் குறையும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் ஏற்படும். குழந்தைகளின் எதிர்கால நலன் கருதி புதிய சேமிப்பொன்றை துவங்க இருக்கிறீர்கள். குறிப்பாக வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் அனுகூலங்கள் உண்டு. பெண்மணிகள் இன்றைய நாள் கவனமாக இருப்பது சிறப்பு. அரசியல்வாதிகள் பொறுமையாக இருப்பது நலம் பயக்கும். கலைத்துறை என்பர்களுக்கு பண வரவு சிறப்பாக இருக்கும். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் முழு மூச்சுடன் செயலாற்றுவீர்கள். இளைஞர்களுக்கான சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி இனிப்பான செய்தி தேடி வருகிற தினமாக சிம்மத்திற்கு இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நடக்கின்ற தினமாகவும், பூர நட்சத்திர நண்பர்கள் அனுசரித்து போவதும் நல்லது. உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு தடை நீங்குகிற தினமாக இன்றைய தினம் அமையும். கன்னி ராசி என்பர்களே, கவலைகள் முழுமையாக மறைகின்ற நாளாக கன்னி ராசிக்காரர்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கப் பெறுகிற தினமாக இன்றைய தினம் இருக்கும். ராசி சனி செவ்வாயின் பார்வையால் பாதிக்கப்பட்டிருப்பதும் ராசிநாதல் 8ல் மறைந்திருப்பதும் ஒரு வகையில் பலவீனம் என்றாலும், பாக்கிய குரு 10ல் சூரியன், இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் சிறப்பினை கொடுக்கும். ஆனால் தற்போதைய கிரக நிலைகளில் பார்க்கும் பொழுது பாக்கியத்தில் சுக்கிரனும் 10ல் குருவும் இருக்கிற தன்மைகள் அனைத்திலும் ஒரு மாறுபட்ட சூழலையே கொடுக்கும். குறிப்பாக கவனமாக இருப்பது, எதை செய்தாலும் 1-2 முறை யோசித்து செய்வது,
எல்லா விதத்திலும் ஏதாவது ஒரு தவறு நிகழ்ந்து விடுமோ, நம்முடைய பிடிவாத கோபதாப குணங்களால் சில அனுகூலமில்லாத தன்மைகள் ஏற்பட்டு விடுமோ என்கிற பயத்தை உங்களுக்கு கொடுக்கும். குறிப்பாக குடும்ப உறவுகளுக்குள் அனுசரித்து போவது நல்லது. வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான காரியங்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். காரிய தடை தாமதம் விலகும். எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் இழுபறியாக இருக்கிற சூழல்களும் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் மேம்பட்ட தன்மைகள் உண்டு. பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகம் காட்டுவீர்கள். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சுணக்க நிலை மாறி அனுகூலமான சூழல்கள் ஏற்படும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். பணவரவும் எதிர்பார்த்தபடி உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணங்கள் அனுகூலமாக இருக்கும். உங்களுக்கு நற்பெயர் கிடைப்பதில் எந்த இடையூறும் இருக்காது. குடும்பத்திலிருந்து வந்த மனம் நோக்கும்படியான சூழல்கள் மாறும். அனைத்து விஷயங்களிலும் அனுசரித்து போவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே எதிர்பாராத சங்கடங்கள் தோன்றி மறையும். நிதானமாக செய்யும் செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு எடுத்த காரியங்களை அனுகூலமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு மதிப்புயரும். கலைத்துறை என்பர்கள் சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை விலகும். குறிப்பாக எல்லா வகையிலுமே நல்லதொரு உற்சாகமும் நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமையும் நிறைந்த தினமாக கன்னி ராசி என்பர்களுக்கு கவலைகள் மறையக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திர என்பர்களுக்கு நினைத்ததை சாதிக்கிற சூழல்கள் ஏற்படுகிற நாளாகவும், அஸ்தம் நட்சத்திர என்பர்களுக்கு தடை நீங்க போகிறது. சித்திரை நட்சத்திர என்பர்கள் வெற்றி காணக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். துலாம் ராசி என்பர்களே, துலாத்திற்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? துலாம் ராசி என்பர்களுக்கு அனைத்து விதமான மேன்மைகளும் சிறப்புகளும் ஒருங்கே கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ள நாள் இன்றைய துலாத்திற்கு இன்றைய நாளை சொல்லலாம். குறிப்பாக முக்கியமான கிரகங்கள் எல்லாம் கேந்திர கோண அமைப்புகளோடும் அதிர்ஷ்ட பாவகத்தோடும் தொடர்பு கொண்டிருப்பதால் அலைச்சல்கள் விலகும். தேவையான உதவிகள் தேவையான நேரத்தில் கிடைக்கும். குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சி மேம்படும். எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீர்கள். உங்களுடைய வழி தனி வழி என்று செயலாற்றி வெற்றி காண்பீர்கள். மனதளவில் தன்னம்பிக்கை மேம்படும். புத்தி தெளிவு உருவாகும். நல்லது கெட்டது பிரித்து பார்த்து செயலாற்றும் அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். எதிர்பாராத சில திருப்பங்களால் காரிய வெற்றி கிடைக்கும். காரிய அனுகூலங்களும் மேம்படும். தொழில் வியாபாரம் திருப்தி தரும். தொழிலில் முன்னேற்றம் காண புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். நிதானமாகவும் பக்குவமாகவும் பேசுவதன் மூலம் வியாபாரத்திலிருந்து வந்த போட்டிகள் குறையும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு பணி நிரந்தரம், பதவி உயர்வு போன்ற நல்லதொரு சாதகமான விஷயங்கள்லாம் நடக்கும். ஒரு சில நண்பர்களுக்கு கட்டளை இடுகிற பதவி கிடைப்பதற்கான சூழல்களும் உண்டு. குடும்பத்தில் திடீர் செலவு ஏற்படும். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அதன் மூலம் அவர்களின் நன்மதிப்பை பெற இருக்கிறீர்கள். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் உருவாகும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்திலும் சாதகமான தன்மைகள் உண்டு. குழந்தைகள் நலன் கருதி புதிய சேமிப்பொன்றை துவங்க இருக்கிறீர்கள். வழக்குகள் சாதகமாக இருக்கும். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வதும் சிறப்பு. பெண்மணிகள் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு காரிய வெற்றி பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கூடுதல் முயற்சி மேற்கொள்வது அனுகூலத்தை கொடுக்கும். சக மாணவர்களுடன் நிதானமாக பேசி பழகுவது சிறப்பினை கொடுக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கு உங்களுடைய கௌரவம் உயர்வதற்கான வாய்ப்புகளும் விரும்பிய பதவி உயர்வும் மேம்பட்ட சூழலும் உண்டு. கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைப்பதற்கான தன்மைகளும் இருக்கிறது. அரசியல்வாதிகளுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக அமையும். மதிப்பு மரியாதையும் மேம்படும். இன்றைய நாள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற சிறப்புகள் நிறைந்த நாளாக துலாம் ராசி என்பர்களுக்கு அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு முயற்சிகள் பலனளிக்கிற தினமாகவும், சுவாதி நட்சத்திர அன்பர்கள் நிதானம் காப்பது நல்லது. விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலக்குகிற தினமாக இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினத்திற்கான கிரக செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? 7ஆம் இடத்துல சுக்கிரன், 8இல் குரு மறைந்து 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்ப்பது. கடல் கடந்த பயணங்கள், வெளியூர் வெளிமாநில பயணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம், ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங், பங்கு வர்த்தகம் போன்ற துறைகளில் ஆதாயத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தேடித்தரும். பருவ வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் காதல் போன்ற நிகழ்வுகளில் பெற்றோர்களின் சம்மதத்தை ராசியை பார்க்கிற சுக்கிரன் கொடுக்கும். 8க்குடைய புதன் 6இல் இருப்பது ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருங்கள். நரம்பு சம்பந்தமான உடல் உபாதைகள் இருக்கிற நண்பர்கள் கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது. அதே நேரத்தில் பாக்கியாதிபதி சந்திரன் வலுவாக இருக்கிறார்.
இருப்பினும் அதிர்ஷ்ட பாவகம் சனி செவ்வாயின் இருப்பால் பாதிக்கப்பட்டிருப்பதால் இன்னும் ஒரு 2-3 தினங்களுக்கு முக்கிய புதிய முடிவுகள் எதையும் எடுப்பதை கூடுமானவரை தவிர்ப்பது நல்லது. நண்பர்களாலும் தொழில் பங்குதாரர்களாலும் அனுகூலமான தன்மைகள் உண்டு. கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். யோகமான பலன்கள் ஒரு சில நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் கொடுக்கல் வாங்கலில் அனுகூலங்கள் உண்டு. மனதளவில் இருந்து வந்த கவலைகள் விலகும். மதிப்பு மிகுந்த சூழல்கள் உருவாகும். புதிய சொத்துக்கள் வாங்குவது விற்பது சம்பந்தமான காரியங்களில் வெற்றி கிடைக்கும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி உருவாகும். புதிய நபர்களின் நட்பு உற்சாகத்தை கொடுக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக நடக்கும். நயமாக பேசுவதன் மூலம் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்கள் கவனமாக செயல்படுவது நன்மையை கொடுக்கும். வேலை பார்க்கும் இடத்தில் கவனமாக இருப்பது நல்லது. நீண்ட நாள் குடும்ப பிரச்சனைகள் விலகுவதற்கான சூழல்களும் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. தொழில் பங்குதாரர்களால் அனுகூலம் உருவாகும். குழந்தைகள் மகிழ்ச்சியடைய தேவையானவற்றை செய்வீர்கள். பெண்மணிகளுக்கு காரிய வெற்றி உண்டு. கலைத்துறை என்பவர்களுக்கு வீண் அலைச்சல்கள் விலகும். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான தன்மைகள் இருக்கிறது. மாணவர்கள் உஷாராக செயல்படுவது சிறப்பினை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை எல்லாவிதமான எதிர்பார்ப்புகளும் நிறைவடைகின்ற தினமாக விருச்சிகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். விசாகம் நட்சத்திர என்பவர்களுக்கு பொறுப்பு மேம்பட போகிறது. அனுச நட்சத்திர என்பவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. கேட்டை நட்சத்திர என்பவர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கிற தினமாக இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய நாளின் எப்படிப்பட்ட தன்மைகள் இருக்கிறது? தனுசு ராசியினருக்கு நல்லதொரு உயர்வான சிறப்பான சூழல்கள் அமையக்கூடிய தினமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் இருக்கும். எல்லா வகையிலும் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். எதிர்ப்புகள் விலகும். ராசியை குரு பார்ப்பதும், குறிப்பாக சந்திரன் அபாரமான முறையில் தனஸ்தானத்தில் இருப்பதும், 3ஆம் இட ராகு குருவின் தொடர்போடு இருப்பதும் அனைத்திலும் முழுமை பெறுகிற சூழல்களை கூடுதலாக்கி கொடுக்கிற தினமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் அமையும். சங்கடங்கள் அனைத்தும் நீங்கும். சகலவிதமான அனுகூலங்களும் நல்ல பலன்களும் நடக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஆரோக்கிய பிரச்சனை சரியாகும். கடன் தொந்தரவுகள் விலகும். முக்கிய கிரகங்கள் எல்லாம் முழுமை பெற்று சஞ்சரிப்பது மனச்சங்கடங்களை நீக்கும். வீடு வாகன யோகம் உண்டு. தாயாருடைய ஆரோக்கியத்தில் வழக்கம் போல் கவனமாக இருங்கள். திட்டமிட்டபடி நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் வெற்றியடைவதற்கு அதிக முயற்சிகள் தேவைப்படும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் லாபத்தன்மைகள் அதிகரிக்கும். பணவரவு சிறப்பாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். உழைப்புக்கேற்ற பலன் கிடைப்பதில் தடைகளும் நீடிக்கிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான இதமான சூழல் காணப்படும். உறவுகள் வருகை சிறப்பினை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நலம் பயக்கும். பெண்மணிகளுக்கு திடீர் செலவுகள் உருவாகலாம். அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கும் மதிப்பும் உயரும். கலைத்துறையினரின் படைப்புகளுக்கு கூடுதல் மதிப்பு மரியாதையும் கொடுப்பீர்கள். மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பது முன்னேற்றத்திற்கு உதவும். இன்றைய நாளை பொறுத்தவரை எல்லாவிதமான நிகழ்வுகளிலும் ஏற்ற மிகுந்த சூழல்கள் கூடுதலாகவே இருக்கிறது. தடைகள் அனைத்தும் நீங்க போகிறது. நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமையும் நிம்மதியான அணுகுமுறைகளும் அதிகமாக உள்ள தினமாக தனுசு ராசி என்பவர்களுக்கு குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கிற தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மூலம் நட்சத்திர என்பர்களுக்கு குழப்பம் நீங்குகிற தினமாகவும், பூராட நட்சத்திர என்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகிற நாளாகவும், உத்திராட நட்சத்திர என்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மகர ராசி என்பர்களே, இன்றைய நாளில் மகர ராசியினருக்கான கிரக சூழல்கள் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கிறது? எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யுமா அப்படின்னு பார்க்க இருக்கின்றோம். சந்திரன் ராசியில் தேய்பிறை நிலையில் இருந்தாலும் பாவத் தொடர்புகள் இன்றி இருப்பது நல்லது. நாளில் சூரியன் உச்சம், 5இல் சுக்கிரன் ஆட்சி, 6இல் குரு போன்ற கிரகங்கள் அபாரமாக உத்தியோகத்துறை அமைப்பினருக்கு உயர்வான சூழலை கொடுப்பார்கள். பேசுகிற பேச்சின் மூலம் இனிமையான அளவில் காரியம் கைகூடி வரும். குறிப்பாக இன்றைய நாள் எதிர்பார்த்த உதவிகளை எளிதாக்கி கொடுக்கும். எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது சிறப்பினை தரும். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் அனுகூலமாக இருக்கும். எதிர்பார்த்த பண உதவி சிறப்பாக கிடைக்கும். வாடிக்கையாளர்களை கூடுமானவரை அனுசரித்து போவது நல்லது. தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகின்ற நண்பர்கள் தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருப்பது சிறப்பினை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் அலுவலக வேலையாக அலைய வேண்டியிருக்கும். புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம். வெளிநாடு முயற்சிப்பவர்களுக்கு அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். குடும்பத்தில் இயல்பான சூழல் காணப்படும். உறவுகள் மூலம் நல்ல தகவல்கள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சங்கடங்கள் இடைவெளிகள் முழுமையாக குறையும்.
குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணம் சென்று வருவதற்கான சூழல்களும் உண்டு. மற்றவர்கள் கூறும் ஆலோசனை கேட்டு உங்களை சில பேர் நாடி வருவார்கள். இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதற்கான சூழலை கொடுக்க போகிறது. அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் ஆணையை மீறி செயல்படுவதை தவிர்ப்பது சிறப்பு. குறிப்பாக கலைத்துறை என்பவர்களுக்கு இன்றைய நாளில் புதிய வாய்ப்புகளும் பொருளாதார மேன்மைகளும் உண்டு. மாணவர்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து செல்வதால் அனுகூலங்கள் உருவாகும். கல்வியில் மேம்பட்ட சூழல்கள் ஏற்படும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை குரு வலுத்திருக்கிறதால வங்கிப்பணி, ஆசிரியர், நிதிப்பணி, நீதித்துறை போன்ற அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சாதிக்கின்ற வாய்ப்புகள் இன்றைய நாளில் மிக இயல்பாக கிடைக்கும். அனைத்திலும் நல்லதொரு பலன்கள் நடக்கின்ற நாளாக மகரத்துக்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். உத்திராடம் நட்சத்திர என்பர்களுக்கு தடை நீங்க போகிறது. திருவோண நட்சத்திர என்பர்களுக்கு புரிதல் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திர என்பர்களுக்கு மாற்றங்கள் உருவாகிற நாளாக இன்றைய நாள் அமையும். கும்பராசி என்பர்களே, பெரிய அளவில் குறைகள் எதுவும் இல்லாத தினமாக கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. எல்லாவிதமான எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்து கொள்ள இருக்கின்ற தினமாக இன்றைய தினம் அமையும். ராசியில் ராகு ராசியை குரு பார்ப்பது. தனஸ்தானம் மற்றும் சனி செவ்வாயின் இருப்பால் பாதிக்கப்பட்டிருப்பதாலும் இன்னும் ஒரு 2-3 தினங்களில் செவ்வாய் மேச வீட்டிற்குள் செல்வதால் அந்த பாதிப்புகள் சற்றே குறைவடையும். இருப்பினும் அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுகிற விஷயங்கள் அதிகமாக கவனம் செலுத்துங்கள். ஒத்துவராத நபர்களிடமிருந்து முழுமையாக ஒதுங்கி விலகிக் கொள்வது நல்லது. எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடக்கும். முக்கிய நபர்களின் சந்திப்பு உற்சாகத்தை கொடுக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல மகிழ்ச்சி நிறைந்த தகவல்களாக வரும். விருப்பங்கள் கைகூடி வரும். நண்பர்கள் மத்தியில் மதிப்பும் அந்தஸ்தும் மரியாதையும் கூடும். புதிய தொழில் பங்குதாரர்கள் அமைவார்கள். மற்றவர்களிடம் பேசும் பொழுது கோபதாபங்களை குறைப்பது நல்லது. பணவரவு அதிகரிக்கும். தொழில் வியாபார அமைப்புகளில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கி முன்னேற்றமான சூழல் காணப்படும். அரசாங்கம், அரசியல்வாதிகள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான சூழல்கள் காணப்படும். எதிர்பார்த்த பண உதவி இயல்பாக கிடைக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வெற்றி காணுவீர்கள். மேலதிகாரிகளின் ஆதரவு முழுமையாக உண்டு. குடும்பத்தில் குதூகலமான சூழல் காணப்படும். மகிழ்ச்சி, தன்னம்பிக்கை மேம்படும். கணவன் மனைவிக்கிடையே சாதகமான தன்மைகள் உண்டு. குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பது உற்சாகத்தை கொடுக்கும். மனதுக்கு இதமளிக்கும் சூழல்கள், மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் நிறைய உண்டு. பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சேருவார்கள். பெண்மணிகள் நிதானமாக பேசுவது நன்மையை கொடுக்கும். அரசியல்வாதிகள் அனுகூலத்தை பெறப்போகிறீர்கள். கலைத்துறை என்பர்கள் ஆதாயத்தை பெறுகிற நாளாக இன்றைய நாள் இருக்கும். மாணவர்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு. இன்றைய நாள் எல்லா விதத்திலும் எதிர்ப்புகளை விலக்கி எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் மேன்மை நிறைந்த நாளாக கும்பத்திற்கு அமைகிறது. குறிப்பாக இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அவிட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு மங்களகரமான தன்மைகள் நடக்கிற தினமாகவும், சதய நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நினைத்தது நடக்கின்ற தினமாக இன்றைய தினம் அமையும். மீன ராசி என்பர்களே, எதிர்பார்ப்புகள் எல்லாம் எதிர்பார்த்தபடி நல்ல விதமான முறையில் பூர்த்தியாகின்ற தினமாக மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். சனி செவ்வாய் சிறப்பாக சஞ்சரிப்பது எல்லா வகையிலும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கூடுதலாக கொடுக்கும். தனஸ்தானம் சூரியன் புதனின் இருப்பாலும் 3ஆம் இடத்தில் சுக்கிரன், 4இல் குரு என மாறுபட்ட கிரக சூழலோடு மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் நிறைந்த தினமாக மீனத்துக்கு இன்றைய நாள் அமையும். வழக்கு விவகாரங்கள் சாதகமாக இருக்கும். மன திருப்தியோடு செயலாற்றுவீர்கள். மாறுபட்ட எண்ண சிந்தனைகள் தோன்றும். புத்திசாதுரியம் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்களிடம் மதிப்பு மரியாதையும் கூடும். உடல் சோர்வு விலகும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணும். நினைத்தபடி புதிய திட்டங்களை தீட்டி செயல்படுத்த இருக்கிறீர்கள். புதிய ஒப்பந்தங்கள், ஆர்டர்கள் கிடைப்பதற்கான சூழல்கள் தொழில்துறையினருக்கு உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் மிக உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடித்து வெற்றி காண இருக்கிறீர்கள். குறிப்பாக பணியிடங்களில் புதிய பொறுப்பு பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே பிரியம், நெருக்கம் அதிகரிக்கும். குடும்ப உறவுகளோடு விருந்து விசேஷ நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் கிடைக்கும். குழந்தைகள் மகிழ்ச்சியாக காணப்படுவார்கள். குலதெய்வ அனுகிரகமும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரும். பெண்மணிகள் மன திருப்தியோடு காரியங்களை செய்து வெற்றி காண இருக்கிறீர்கள். அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் நம்பிக்கையை பெறுவீர்கள். கலைத்துறை என்பவர்களுக்கு சாதகமான தன்மைகள் ஏற்படும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் உருவாகும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை வழக்கத்தை விட உங்களுக்கு பொறுப்புகள் மேம்படும்.
தீர்க்க இயலாத சிக்கலான காரியங்கள் உங்களால் தீர்க்கப்படும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்கள். சற்று கூடுமானவரை எதிர்ப்பாளர்களிடமிருந்து விலகிக் கொள்வதே சிறப்பாக இருக்கும். அனைத்திலும் உற்சாகத்தோடு காணப்படுகிற தினமாக மீனத்துக்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். பூரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலம் உண்டு. ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு தடை விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும்.